Welcome to Future Vision Study Center. In botany class, today we are going to discuss about the 9th unit. Topic is plant ecology, environment, conservation biology and phytogeography. So in previous class, we discussed about the tropical evergreen forest. ஸோ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இது வந்து எதில் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ்க்கு கீழே வந்து வருது. ஸோ வாட் யூ மீன் பை நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் கீழே தான் வந்து 5 types of forest வந்து இருக்குது. ஸோ the natural vegetation வந்து they will be classified help under the Indian rich biodiversity and environmental balance படி it will be dividing for the 5 classification சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் வந்து என்னென்னா tropical evergreen forest. ஸோ tropical evergreen forest அப்படின்னா என்னென்னா it will be found in the region with a high rainfall and humidity. ஸோ ட்ரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டாலாக இருக்கும். த்ரூ அவுட் த இயர் வந்து ரொம்ப க்ரீனாக தான் இருக்கும். ஸோ மேஜர் ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹோகனி. ஸோ மஹோகனி அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரீ. இட்ஸ் வில் பி ஃபவுண்ட் இன் த எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம். அது இல்லாமல் வந்து ரோஸ் வுட்டுமே வந்து இருக்கும். ஸோ இது வந்து எங்கே ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், அந்தமான் அண்ட் நிகோபார் ஐலாண்ட், அதுக்கப்புறம் பார்த்தா நார்த் ஈஸ்ட் இந்தியா இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இன்னொரு டைப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா வந்து ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா இட்ஸ் நோன் ஆஸ் த மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஷெட் லெவல்ஸ் இந்த ட்ரை சீசனில் தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து சப்டிவைடட். இது இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து மாய்ஸ்டர் அண்ட் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு 2 டிவிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து மேஜர் ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து டீக்கு, பேம்பு இதெல்லாமே இருக்கும். ஸோ இது எங்கே இருக்கும்னு பார்த்தோன்னா வந்து மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஒடிசா, பீகார் இந்த மாதிரி இடத்துல இருக்குது. ஸோ த்ரோனி அண்ட் ஸ்க்ரப் ஃபாரஸ்ட். ஸோ இந்த முட்கள் அதிகமாக இருக்கிற இந்த ஃபாரஸ்ட் வந்து இட்ஸ் பி லோ ரெயின்ஃபால் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து த்ரோன்ஸ், டீப் ரூட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கேக்டஸ் எல்லாமே வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, இந்த டெக்கான் பிளேட்டிவ்ஸ்ல எல்லாமே வந்து த்ரோனி ஸ்க்ரப் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மவுண்டன் ஃபாரஸ்ட். ஸோ இந்த மவுண்டன் ஃபாரஸ்ட் வந்து இட்ஸ் ஃபவுண்ட் இன் ஹிமாலயன் ரீஜியன், இந்த ஹில்லி ஏரியாஸில் இருக்கும். ஸோ the vegetation changes with altitude. ஸோ மேஜர் ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து பைன், ஃபர், ஓக், டியோட்டர், ரோடோடென்ட்ரான். இதெல்லாம் மவுண்டன் ஃபாரஸ்ட்னாலே வந்து ரோடோடென்ட்ரான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இட்ஸ் ஃபவுண்ட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இன்னொரு டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து சலைன் வாட்டரில் இருக்கக்கூடிய சால்ட் வாட்டர். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டில்ட் ரூட், அது வாட்டர் லாக்டு கண்டிஷன்ஸில் இருக்கும். இது வந்து பாம், கோகனட், சுந்தரி இந்த பிளான்ட் எல்லாம் வந்து ஒரு மேஜர் ட்ரீஸாக வந்து இருக்கும். ஸோ ஃபவுண்ட் இன் சுந்தர்பன்ஸ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் குஜராத் இதெல்லாம் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இங்கே இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸோ இந்த நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி அக்கார்டிங் டு த climate, soil and topography. It's ranging from the tropical rainforest in the western Ghats to the northeast to alpine vegetations in Himalayan. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இட்ஸ் வில் பி அஃபெக்டிங். ஸோ இந்த இதில் வந்து நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இந்த நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து கிளைமேட் சொல்லலாம். ஸோ கிளைமேட் அப்படின்னா என்னென்னா வந்து கிளைமேட் டெசிடியஸ் வந்து இட்ஸ் அ டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் இன் அன் ஏரியா. ஸோ இந்த டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், ஹியூமிடிட்டி இட்ஸ் அஃபெக்டிங் த பிளான்ட் க்ரோத். ஸோ எவர்கிரீன் ஃபாரஸ்ட் க்ரோ இன் த ஹை ரெயின்ஃபால் ஏரியா. ஸோ ட்ரை ரீஜியன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹேவிங் த த்ரோனி பிளான்ட். ஸோ கோல்டு ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து மவுண்டன் ஃபாரஸ்டாக இருக்குது. a small change, so the climate can affect the natural vegetation. Second one பார்த்தோம்னா வந்து soil. ஸோ சாயில் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் சாயில்ஸ் இட் வில் பி சப்போர்ட்டட் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ். ஸோ பிளாக் சாயில் வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாண்டி சாயில் வந்து சப்போர்ட் த்ரோனி வெஜிடேஷன். ஸோ மவுண்டைன் சாயில் வந்து இட்ஸ் அலோவிங் த பைன் அண்ட் ஃபர் ட்ரீஸ் இட்ஸ் வில் பி க்ரோயிங். ஸோ கோஸ்டல் சாயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் வில் பி ஹெல்ப்ஸ் இன் த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அதுக்கப்புறம் சாயில் ஃபர்டிலிட்டி, நியூட்ரியன்ஸ் இட்ஸ் வில் பி அஃபெக்டிங் த டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் that can grow in an area.
ஸோ இதோட ஆல்டிடியூடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ தேர்ட் ஒன் பார்க்குறது வந்து ஃபேக்டர் அஃபெக்டிங்னு பார்த்தோம்னா, தேர்ட் ஒன் பார்த்தது வந்து ஆல்டிடியூட். ஸோ ஆல்டிடியூட் அப்படின்றது இட்ஸ் ஹையர் ஆல்டிடியூட், இட்ஸ் ஹேவிங் த டிஃப்ரெண்ட் வெஜிடேஷன். ஸோ ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் வந்து இட்ஸ் லோவர் ஏரியாவில் தான் வந்து அதிகமாக வந்து க்ரோ ஆகும். ஸோ மவுண்டன் ஃபாரஸ்ட் வந்து ஸோ க்ரோ இன் த ஹில்லி ஏரியாஸ். இந்த மாதிரி ஆல்பைன் வெஜிடேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபவுண்ட் இன் த ஹையர் ஆல்டிடியூட். ஸோ இந்த ஆல்டிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் வில் பி ட்ராப். ஸோ திஸ் சேஞ்சஸ் இன் த டெம்பரேச்சர் அஃபெக்டிங் த growth of the plant trees. ஸோ வாட்டர் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னா வந்து வாட்டர் அவைலபிலிட்டி. ஸோ மோர் வாட்டர் லீட்ஸ் டு டென்ஸ் த ஃபாரஸ்ட். ஸோ லெஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ்லேண்ட் அண்ட் த்ரோன் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். இட்ஸ் வில் பி கிராஸ்லேண்டில். ஸோ எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து இட்ஸ் வில் பி க்ரோ இன் த ஏரியாஸ் with heavy rainfall. So deciduous forest வந்து shed leaves in the dry season. Thorny plants வந்து it will be growing in the desert and with a very little water. So water sources affecting the vegetation distribution சொல்லலாம். So human activities அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's a human activities it's one of the factors will be affecting the forest. ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்னால் கட்டிங் த ட்ரீ. ஸோ ஃபார்மர் சைட்டுக்கு வேண்டி சிட்டிஸு இண்டஸ்ட்ரீஸு ஃபாரஸ்ட் ரெடியூசிங் த ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவர் கிராசிங் அனிமல் வந்து டேமேஜிங் த கிராஸ்லேண்ட் பொல்யூஷன்ஸ்னால, டீஃபாரஸ்டேஷன் அஃபெக்டிங் த என்விரான்மெண்ட் அண்ட் அனிமல்ஸ், கன்சர்வேஷன் எஃபெக்ட் த ஹெல்ப் ப்ரொடெக்டிங் த நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ். பீப்புள் மஸ்ட் யூஸ் த ஃபாரஸ்ட் வைஸ்லி டு சேவ் த நேச்சர். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணோம்னா வந்து நம்ம நேச்சரை சேவ் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் இன் இந்தியா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது. இட்ஸ் பி டிவைசிங் த வெஜிடேஷன் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் வெஜிடேஷன் டைப்ஸ் வந்து இருக்கும். ஸோ இன்ஃப்ளூயன்சிங் பை த ஃபேக்டர்ஸ், சப்போர்ட்டிங் த வைல்ட் லைஃப், ப்ரிவெண்டிங் த சாயில் எரோஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணணும். தென் ரெகுலேட்டிங் த கிளைமேட், ப்ரொவைடிங் த யூஸ்ஃபுல் ரிசோர்ஸஸ் வந்து என்னென்ன ரிசோர்ஸஸ் வந்து இந்த ஃபாரஸ்ட்லேருந்து வரும்னு பார்த்தோன்னா வந்து டிம்பர், இது வந்து ஃபர்னிச்சருக்கு, வீட்டில் ஃபர்னிச்சருக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, நட்ஸு, மெடிசன்ஸ் எல்லாமே வந்து பிளான்ட் ப்ரொவைட் பண்ணுது. அதுக்கப்புறம் வுட்டு கொடுக்குது ஃபார் ஃபியூயலுக்கும் சரி, பேப்பர் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் கொடுக்குது. ஸோ சம் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வந்து மருத்துவத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்லாம் வந்து மெடிசினலுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த ஃபாரஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ ஓவர் யூஸ் ஆஃப் த ரிசோர்ஸஸ் இட்ஸ் வில் பி ஹார்ம் ஃபார் த தட் இஸ் அ ஃபாரஸ்ட். அதாவது ரொம்ப வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, லிமிட்டடாக யூஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணணும்னா ப்ரிவெண்ட் பண்ணணும். த யூசேஜஸ் வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஸோ சஸ்டைனபிள் யூசஸ் ஆஃப் த வெஜிடேஷன் இட்ஸ் a big help for the conserving these resources for the future. ஸோ இதில் வந்து வைல்ட் லைஃப்க்கும் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஷியேட்னா அதோட டெஃபினிஷன், காம்பனண்ட், வைல்ட் லைஃப்னால் என்னென்ன காம்பனண்ட் இருக்கும், மேமல்ஸு, ஆம்பிபியான்ஸ் இருக்கும். நேச்சுரல்னால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், ஷ்ரப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். டிபெண்டன்சின்னு பார்த்தோன்னா வந்து நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் வந்து ஃபுட் அண்ட் ஹேபிட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் வைல்ட் லைஃப் இருக்கும். அதோட கிளாஸிஃபிகேஷன், வைல்ட் லைஃபோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோன்னா டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக், ஆர்போரியல் அண்ட் ஏரியல் அனிமல்ஸ் வந்து இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தோன்னா ஃபாரஸ்ட், எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்லேயுமே வந்து வைல்ட் லைஃப் இருக்கும். கிராஸ்லேண்டு, டெசர்ட்டு, வெட்லேண்டு, அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் எல்லாமே இருக்கும். ஸோ மெயினாக இந்த எக்கோசிஸ்டத்துடைய ரோல் என்னென்னு பார்த்தோன்னா வந்து எக்காலஜிக்கலை பேலன்ஸ் பண்ணுறதும், பாப்புலேஷன்ஸை வந்து பெஸ்ட் பாப்புலேஷன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் த பொல்யூஷன்ஸ். ஸோ ஹியூமன் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி அஃபாரஸ்டேஷன்னா என்ன, டீஃபாரஸ்டேஷன்னா அதெல்லாமே நம்ம என்னென்னு பார்த்தோம். ஸோ எப்படியெல்லாம் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும், ஸோ மெடிசினல் இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டாக வந்து கிளைமேட்டிக் என்னென்ன, வெஜிடேஷன்ஸ் வந்து என்னென்ன. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேஜர் ரீஜியன்ஸ் வேர் த ஃபாரஸ்ட் இட்ஸ் பி ஃபவுண்ட் பார்த்தீங்கன்னா அமேசான் பேசின், காங்கோ பேசின், சதர்ன் ஈஸ்ட் பேசின், ஏஷியா, அதர் ரீஜியன்ஸ். அதுக்கப்புறம் லேயர் ஆஃப் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜ்டு லேயர், அதாவது கெனோபி லேயர், அதாவது எமர்ஜென்ட் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜென்ட் லேயர் வந்து டாலஸ்ட் ட்ரீஸ் எல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடியது. ஸோ அபவுட் 197 ஃபீட்டில் வந்து இந்த ட்ரீஸ் வந்து இருக்கக்கூடியது. இது வந்து இட்ஸ் வில் பி டாப் எக்ஸ்போஸ்டு டு ஃபுல் சன்லைட். ஸோ பேர்ட்ஸ் இட்ஸ் வில் பி ப்ரே, த பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் திஸ் லேயர். கெனோபி லேயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 131 ஃபீட் வரைக்குமே வந்து வளரக்கூடிய, ஸோ அதை விட கொஞ்சம் கீழே வளரக்கூடிய பிளான்ட் தான் வந்து கேனோபி பிளான்ட்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து
ஹோஸ்டிங் மெனி ஸ்பீசிஸ் பேர்ட்ஸ் மேமல்ஸ் இன்செக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ அண்டர்ஸ்டோபி லேயர் அப்படிங்கிறத பார்த்தோன்னா அதுக்கு கீழே ஸ்மாலர் ஷப்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டோபி லேயர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் வந்து 3 லேயர்ஸ் வந்து இருக்குது. ஸோ 3 லேயர்ஸ் என்னென்னா வந்து எமர்ஜென்ட் லேயர், கனோபி லேயர், அண்டர்ஸ்டோரி லேயர். இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஃப்ளோர்ஸில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து நிறையா த்ரெட்டனிங் டிஃபாரஸ்டேஷன், கிளைமேட்டிக் சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறையா த்ரெட்டனிங் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இதெல்லாமே வந்து நிறையா நம்ம பார்த்தோம். ஸோ கன்சர்வேஷன் எஃபெக்ட் என்னென்னா வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் த ஏரியாஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், சஸ்டைனபிள் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரீஃபாரஸ்டேஷன் உருவாக்கணும், தென் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ரீஃபாரஸ்டேஷன்ஸை வந்து உருவாக்குறது. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ டெசிடியஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இட்ஸ் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா வந்து இந்தியான்னு பார்த்தோம்னா வந்து இட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த இந்தியன் 5 டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் இட்ஸ் வில் பி தேர். ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ பீயிங் த ட்ராபிக்கல் கண்ட்ரி, a country that it will be lies. ஸோ லைஸ் இன் த அதாவது ஒரு கண்ட்ரியில் வந்து இட்ஸ் லைஸ் இன் த ஜோன் பிட்வீன் த ட்ராபிக் ஆஃப் த கேன்சர்ஸ் அண்ட் ட்ராபிக் ஆஃப் த கேப்ரிகான். ஸோ இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இட்ஸ் அ மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட்ஸ் இன் இந்தியா. So in around 65.6 65.6% of the total forest it will be covered in the tropical deciduous forest. So in the tropical deciduous forest வந்து 65.5% வந்து total forest வந்து cover ஆயிருக்குது. So based on the availability of the precipitations, the tropical deciduous forest in India it will be classified. So moisture and dry அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ மெயினாக வந்து இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது தமிழ் என்ன சொல்லுவோம், இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப கடுமையான குளிர்காலம் இல்லாட்டி ஒரு வறண்ட பருவங்களை வந்து தாக்குவதற்காக ஒவ்வொரு ஆண்டுமே வந்து முக்கியமாக இந்த இலையுதிர் காலத்தில் தான் வந்து அந்த பிளான்ட் எல்லாமே என்ன பண்ணுன்னா இலைகளை எல்லாம் கீழே உதுத்திட்டு அகன்ற இலை மரபுகள் ஆதிக்கம் செலுத்தும் உயிர் சூழல் மண்டலமாக வந்து இருக்கும். ஸோ இந்த காடுகளில் பார்த்தோம்னா வந்து வெப்பமண்டலம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு லிமிட்டான அளவு தான் இருக்கும், மித வெப்பமண்டலம் தான் இருக்கும். இதில் வந்து 4 தனித்துவ பருவங்கள் வந்து இருக்குது. அதாவது வளமான மண் மற்றும் மான், கரடி, அணில் போன்ற பலதரப்பட்ட விலங்குகள் வந்து இந்த இதில் இருக்கும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸோ இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸாக என்ன சொல்லணும்னா லொக்கேஷன். ஸோ லொக்கேஷன் இது இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ ஃபவுண்ட் டெம்பரேச்சர் ரீஜன் இன்க்ளூடிங் த ஈஸ்ட் அண்ட் நார்த் அமெரிக்கா. ஸோ நார்த் அமெரிக்காவில் வந்து இந்த இது இருக்கும். ஸோ ரஷ்யா, ஐரோப்பியா, இந்த மாதிரி சீனா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட இடங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிலையுமே வந்து இது அதிகமாக இருக்குது. ஸோ டெம்பரேச்சர்ஸ், காலநிலை மாற்றம் எப்படி இருக்கும் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு பார்த்தோன்னா ஸோ மிதமான வெப்பநிலை தான் இருக்கும் இந்த இலையுதிர் காடுகளில். கடும் குளிர்காலம், ஸோ வெப்பமாக வந்து கோடை காலத்துலலாம் வந்து ரொம்ப வெப்பநிலத்தோடு தான் இருக்கும். ஸோ 30லேருந்து 60 ஆண்டுகள் பார்த்தோம்னா வந்து சுமார் 750லேருந்து 1500 மில்லிமீட்டர் வரைக்குமே வந்து மழைப்பொழிவு வரும். ஸோ பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓக், மேப்பிள், பீச், செஸ்னட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்ம், இந்த வகையான மரங்கள் வந்து அதிகமாக வந்து இந்த இடத்துல வளரும். ஸோ இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா வந்து இலையுதிர் காலத்தில் வந்து நிறம் மாறுவது மட்டும் இல்லாமல் குளிர்காலத்தில் வந்து நீர் இழப்பை வந்து குறைக்கிறதுக்கு வேண்டி நீர் வந்து அதிகமாக அந்த இழப்பை வந்து குறைக்கிறதுக்கு வேண்டி தான் வந்து இலைகளை எல்லாம் வந்து உதிர்த்திடுது. ஸோ அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த பயோடைவர்சிட்டியில் வந்து ஸோ வெண்பால், மான்கள், கருங்கரடிகள், நரி, அணில்கள், ரகூன் மற்றும் பருந்து, காட்டினல், இந்த மாதிரி நிறைய பறவைகள் வந்து இதில் இருக்குது. ஸோ இதோடைய ஹைபர்னேஷன், அதோட தகவமைப்புக்கு தகுந்த மாதிரி கடுமையான குளிர் மாதங்கள்லேயும் வந்து இந்த விலங்குகள் வந்து பெரும்பாலும் வந்து உறகுதல், ஹைபர்னேஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உணவை சேமிக்கிறது, அதுக்கப்புறம் இடம்பெயர்தல், இதெல்லாம் வந்து தகவமைப்பை வந்து இந்த மாதிரி தகவமைப்பு தான் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதில்
த்ரெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அச்சுறுத்தல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காடு அழியிறதுனாலையோ மரங்களை வெட்டுறதுனாலையோ அப்புறம் வந்து இந்த விவசாயம் விரிவாக்குறதுனாலையோ பருவநிலை மாற்றங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு த்ரெட்ஸாக வந்து இருக்குது. ஸோ அச்சுறுத்தல்லாம் இருக்குது. ஸோ காமனாக இந்த வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் பார்த்தோம்னா இந்த பருவமழை காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியா வந்து இந்த காடுகள் வந்து இந்தியாவில் பரவலாக இருக்குது. ஸோ இங்கே வந்து தெளிவான ஒரு ட்ரையான அதே மாதிரி ஈரமான பருவ நிலையும் வந்து இது ரெண்டுமே மாறி இருக்கும். ட்ரையும் இருக்கும், மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் வந்து இருக்கும். ஸோ இந்த வறண்ட பருவத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இலையெல்லாம் உதிர்க்கும். தேக்கு, சாலு, மூங்கில் போன்ற மரங்கள் எல்லாமே வந்து இதில் நிறையா வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் ட்ரை அண்ட் மாய்ஸ்சர், இந்த ட்ரை மாய்ஸ்சர் ரெண்டுலேயுமே வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அபவுட் த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இட்ஸ் அ ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இது வந்து மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் டைப் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அக்கர் இன் த ரீஜியன்ஸ் தட் ரிசீவிங் த குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் ஃபார் த பார்ட் ஆஃப் த year and experience a dry climate for the other half. So they are found in the tropic region, so which suit their desirable climatic conditions. The trees and shrubs of the tropical deciduous forest in India shed their leaves during the dry season, mostly in autumn to conserve the water. So for this reason the tropical deciduous forest will be also called as a monsoon forest. So tropical rain forest ஓட இன்னொரு நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா வந்து மான்சூன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இந்த மான்சூன் ஃபாரஸ்ட் சொல்கிறோம்ல, ஸோ இந்த மான்சூன் ஃபாரஸ்ட் வந்து ஸ்பெஷலி ட்ராபிக்கல் டெசிடியஸ், இது வந்து ப்ராட் லீஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த மான்சூன் ஃபாரஸ்ட், இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்னு பார்த்தோன்னா வந்து ப்ராட் லீஃப் ஃபாரஸ்ட். ஸோ இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து மற்ற பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பருவமழை காடுகள்னு சொல்லலாம், மான்சூன்னு சொல்லலாம், இல்லை அகன்ற இலைக்காடுகள்னு சொல்லலாம். எதனால் இது வந்து இந்த மாதிரி பெயர் பட்டுச்சு அப்படின்னா பருவநிலையில் வந்து இலையெல்லாம் உதிரும். அதே மாதிரி மழையை சேமித்து வைக்கும். காலநிலையில் அமைவிடத்தை பொறுத்து வந்து இந்த வகையான இது வந்து இருக்கும். ஸோ வெப்பமண்டலத்தில் வந்து இலையுதிர் காடுகள் இருக்கும், மிதவெப்ப இலையுதிர் காடுகள், அதாவது வந்து தனித்தனியாக ட்ரை அண்ட் மாய்ஸ்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ப்ராட் லீஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம், மான்சூன் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம். இட்ஸ் ஹேவ் செவரல் நேம்ஸ். So however during the summer the forest receiving the heavy precipitation, so the trees and plants in the forest remaining the lush green and dense. So the density of the canopy in deciduous forest is less than compared to the tropical evergreen forest. So இந்த canopy deciduous forest வந்து tropical evergreen forest கூட கம்பேர் பண்ணும்போது இதோட டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்தியாவில் பார்த்தோன்னா வந்து the tropical deciduous forest வந்து is to be found in following ஸ்டேட்ஸ். ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸில் வந்து இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இட் பி ஃபவுண்ட் இன் த டெசிடியஸ் ஃபாரஸ்ட். It should be based on the councils of ஸோ ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இது வந்து சப்ஸ்டெயினபிள் ப்ராக்டிசஸ் இந்த இதில் வர்றதுனால ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸோ ஒன் இஸ் அ மத்திய பிரதேஷ். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் அ மத்திய பிரதேஷ், செகண்ட் ஒன் இஸ் த உத்தர் பிரதேஷ், தேர்ட் ஒன் இட்ஸ் அ ஒடிசா, அண்ட் ஃபோர்த் ஒன் சத்தீஸ்கர், அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஜார்க்கண்ட் அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவில் ஒரு சில பார்ட்ஸில் வந்து இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இஸ் வில் பி ஃபவுண்ட் இன் த ஸ்டேட்ஸ். ஸோ இதுதான் வந்து இட்ஸ் அ நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ். ஸோ நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன வெஜிடேஷன்ஸ் வந்து இங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா வந்து
ஸோ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஸோ இந்த டார்க் லைனில் இருக்கிறது, இந்த டார்க் லைன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா இட்ஸ் வில் பி மென்ஷன்ட் ஆஸ் அ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஸோ இந்த லைட் ஷேடில் இருக்கிறது இந்த பிளேசஸ் எல்லாமே வந்து ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து ஃபுல் அண்ட் ரேஞ்சஸ் எல்லாம் வர்றது வந்து ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து லைட் க்ரீனில் வரக்கூடியது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மவுண்டன் ஃபாரஸ்ட். இதெல்லாமே வந்து இந்த மவுண்டன் ரீஜன்ஸில் வரதெல்லாமே வந்து மவுண்டன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, இத்தினோட சின்ன சின்னதாக இருக்கிறது இதுதான் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரோபிக்கல் ட்ரோன் ஃபாரஸ்ட், அதாவது வந்து இந்த டெசர்ட் ஏரியாஸ் ஃபாரஸ்ட் வந்து இந்த ராஜஸ்தான் இந்த ஏரியாவும் இங்கே சென்டரில் இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ட்ராபிக்கல் த்ரோன் ஃபாரஸ்ட். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன். ஸோ த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இன் இந்தியன் மேப். ஸோ இந்தியன் மேப்பில் வந்து ஸோ என்னென்ன டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது இன் இந்தியன் மேப் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டயக்ராம். ஸோ இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இட்ஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ், இட்ஸ் ஹேவ் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதோட மெயின் கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹேவ் அ ப்ராட் லீஃப் ட்ரீஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ப்ராட் லீஃபாக இருக்கும். இதோட ஷெட் தேர் லீவ்ஸ் ஆனுவலி டியூரிங் த கோல்ட் ஆர் dry season to conserving the water. So typically பார்த்தோன்னா in autumn or the dry season founded in temperate, example பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, ஏஷியா அண்ட் ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் எல்லாம் வந்து they future distinct the season, moderated climate and nutrient rich soil இருக்கும். Dense it's a canopy with moderate undergrowth தான் இருக்கும். ஸோ important characteristic feature of deciduous forest அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸோ இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வந்து சீசனல். ஸோ இதோட சீசனல் லீவ் ஷெட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து the trees drop leaves from 4 to 8 weeks in autumn winter. இது வந்து டெம்பரேட் ஜோனில் இருக்கும். அதே வந்து டியூரிங் த ட்ரை சீசன்னா வந்து ட்ராபிக்கல் டு சர்வைவ் த வாட்டர் ஸ்கார்சிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து கிளைமேட் அண்ட் ரெயின்ஃபால். ஸோ இதோட கிளைமேட் அண்ட் ரெயின்ஃபால் பார்த்தோம்னா வந்து இந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் 4 distinct season. ஸோ இந்த வார்ம் சம்மர், கூல் வின்டர் ஆர் டிஸ்டிங்க்ட் வெட் ஆர் ட்ரை சீசன். ஸோ ஆவரேஜாக வந்து ஆனுவல் ரெயின்ஃபால் யூஸ்வலி ரேஞ்ச் ஃப்ரம் 100 to 200 சென்டிமீட்டர் த்ரோ சம் ட்ரை ஏரியாஸ் ஹேவ் லெஸ். ஸோ இதோடைய வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம்னா கேனோபி. ஸோ கேனோபி அப்படிங்கிறது என்னென்னா வந்து இட்ஸ் அ டாமினன்ட் ஆஃப் த ஹார்ட் வுட், அந்த ஓக்கு, பீச்சஸ், மேபிள்ஸ், பிர்ச்சஸ் இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து கேனோபி. இதோட ஹைட் பார்த்தோம்னா வந்து 15 இருந்து 30 meters வரைக்கும் இதோட ஹைட் இருக்குது. ஸோ அண்டர் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் கண்டினியூ ஸ்மாலர் ட்ரீஸ், ஹெர்ப்ஸ் அண்ட் ஃபோன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்மாலர் ட்ரீஸில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து கிரவுண்ட் கவர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஹெர்பேசியஸ் பிளான்ஸ். ஸோ ஹெர்பேசியஸ் பிளான்ஸ் அப்படின்னா மாசஸ் அண்ட் lichens grow on the forest floor. So particularly in spring before the canopy it will be closes. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து சாயில் குவாலிட்டி. ஸோ இந்த சாயிலுடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து the soils are generally rich in organic material and nutritions வந்து இதில் அதிகமாக ரிச்சாக இருக்கும். ஸோ பிகாஸ் it's separate as shed leaves. ஸோ இந்த லீவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து shed leaves வந்து it's shedding the leaves decomposes quickly. So சீக்கிரமா வந்து decompose ஆயிடும் and providing the thick layer of the humus outerல இருக்கிற லேயர்ஸ் வந்து thick layer of the humus வந்து ப்ரொடியூஸ் கொடுக்கும். ஸோ இதோடைய பயோடைவர்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா வைல்ட் லைஃப்ல பார்த்தீங்கன்னா the highly protective and supporting the wide variety of species, deer, bear, raccoons, squirrels இதெல்லாமே வந்து அடாப்டிங் சேஞ்சஸ் சீசனல் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ மெயினாக வந்து இந்த டெசிடியஸில் வந்து பார்த்தோன்னா இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹேவ் 2 types ஆஃப் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். ஒன்று டெம்பரேட்டட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ டெம்பரேட்டட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா இட்ஸ் ஃபவுண்ட் இன் மிட் லேட்டிடியூட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கோல்டு விண்டரில் இருக்கிறதா வந்து டெம்பரேட்டட் சொல்கிறோம். ஸோ ட்ராபிக்கல் அப்படின்னா மான்சூன். ஸோ இந்த ரீஜன் லைக் இந்தியா which have high rainfall but in the districts in the dry seasonல இருக்கிறது எல்லாமே வந்து tropical deciduous forest அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து ஆஃபன் ஹெவிலி எக்ஸ்ப்ளாய்டு ஃபார் த கமர்ஷியல் டிம்பர் பட் ஆர் வைட்டல் ஃபார் த
கார்பன் ஸ்டோரேஜ். இது அதிகமாக வந்து கார்பன் ஸ்டோரேஜஸ்க்கு எல்லாமே வந்து இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ மெயினாக இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்னாலே வந்து ஷெட் தேர் லீவ்ஸ். அந்த லீவ்ஸ் வந்து ஆனுவலி ஒன்ஸ் வந்து இந்த லீவ்ஸ் வந்து ஷெட் ஆகிரும். ஆட்டம்ஸ் அண்டு ட்ரை சீசனில் இருக்கும். ஸோ கன்சர்விங் த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்டுடைய காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். So let me discuss about the characteristics of the tropic deciduous forest in India. இந்தியாவில் என்னென்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஹேவிங் த moderate climate with distinct season. ஸோ இந்த மாடரேட் கிளைமேட்டில் தான் வந்து இது இருக்கும். வித் டிஸ்டிங்க்ட் சீசன்ஸ், ஒரு குறிப்பிட்ட சீசன் இந்த மாடரேட்டில் தான் இருக்கும். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இன் இந்தியா. ஸோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்குன்னா வந்து ஸோ மெயின் பார்த்தோம்னா வந்து ட்ரீஸ் ஷெட் தயர் லீவ்ஸ் ஆனுவலி. ஸோ ஷெட் தேர் லீவ்ஸ்னால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இலையுதிர் வந்து நடக்கும். இட்ஸ் ஃபவுண்ட் இன் த வேரியஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இந்த வேர்ல்டில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த ட்ரீஸ் வந்து நிறையா இருக்கும். இட்ஸ் ஃபவுண்ட் இன் வேரியட் பார்ட்ஸ். ஸோ ரிச் பயோடைவர்சிட்டி வித் diverse plants and animal species. It's providing the important ecosystem services like habitat for the wildlife, timber ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ரீக்ரியேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இது வந்து ஒரு எக்கோசிஸ்டத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்குது. இதுக்குன்னா வந்து இந்த வைல்ட் லைஃப் ஹேபிட் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து டிம்பர் ப்ரொடக்ட்ஸ் மரம் நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காகட்டும். டிம்பர் வந்து இட்ஸ் வில் பி யூஸிங் ஃபார் த ஃபர்னிச்சர் ஒர்க், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்க்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ரீக்ரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகட்டும், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இட் வில் பி ஹேவிங் த சம் க்ரூசியல் ரோல். ஸோ இம்பார்ட்டன்ட் க்ரூசியல் ரோல்ஸ் வந்து என்னென்னவா இருக்கும். ஸோ இது வந்து ஒன்று ஷெட் தேர் லீவ்ஸ் வந்து ஷெட்டிங்க்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிம்பர் யூஸ் ஆகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து ரெயின்ஃபால்ஸ் அதிகமாக ஆகுது, மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கார்பன் சைக்கிள். ஸோ நம்ம இந்த கார்பன் சைக்கிள்னால் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸில் ஆகட்டும், இந்த ப்ரீவியஸ் யூனிட் ஆகட்டும், கார்பன் சைக்கிள்ஸை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். 7th யூனிட்டில் வந்து கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள்னு சொல்லிட்டு இதெல்லாம் நிறையா படிச்சிருப்போம். ஸோ இந்த கார்பன் சைக்கிள்னால் வந்து கார்பனை வந்து இந்த பிளான்ட் என்ன இருக்குன்னா அதிக அளவில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த கார்பன் தான் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்ட். அப்படின்னா உண்மையாக பார்த்தோம்னா வந்து கார்பன் தான் வந்து நிறைய ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸை உருவாக்குறதுக்கு ஒன் ஆஃப் த எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். க்ரீன் ஹவுஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து குளோபல் வார்மிங் உருவாகிறதுக்காகட்டும், இந்த ஆசிட் ரெயின் ஃபார்மேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து கார்பன் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் லீடாக இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா வந்து அதிகமான ரோல் வந்து கார்பன் சைக்கிள்ஸை வந்து பண்ணிகிட்டே இருக்கும். கார்பன் டை ஆக்சைடை வந்து நிறையா எடுத்துகிட்டு கார்பன் சைக்கிள்ஸை வந்து ரீசைக்ளிங் ப்ராசஸில் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். So it is an important one. So next one பார்த்தீங்கன்னா commonly categorized into the tropical and temperate deciduous forest. So காமனாக பார்த்தோம்னா வந்து இந்த deciduous forest வந்து tropical deciduous forestன்னு ஒன்று சொல்லலாம், இன்னொன்று வந்து temperate deciduous forest அப்படின்னு சொல்லலாம். ஸோ tropical deciduous forest அப்படின்னா என்ன? ஸோ tropical deciduous forest அப்படின்னா இட்ஸ் அக்கர் சென்ட்ரல் இந்தியா, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் டெக்கான் பிளாட்டியூல எல்லாம் இருக்கக்கூடியது. ஸோ அப்ராக்சிமேட்லி வந்து 29% ஆஃப் இந்தியாஸ் லேண்ட் ஏரியா is covered by tropical dry deciduous forest. So tree species including teak, sal, bamboo and various flowering trees எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா found in the tropical deciduous forest in India. So Indian monkeys and a wild variety of bird species. ஸோ பேர்ட் ஸ்பீசிஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். So it's Indian monkeys. ஸோ இதில் வந்து டைகர், எலஃபண்ட் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அனிமல்ஸ் ஃபவுண்ட் இன் த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு பார்த்தா இன் இந்தியா இன்க்ளூடிங் டைகர், எலஃபண்ட்ஸ், டீர், மங்கி அண்ட் எ வைடு வெரைட்டி ஆஃப் பேர்ட் ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ த கிளைமேட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கிளைமேட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வெட் அண்ட் ட்ரை சீசன்,
ஸோ இட் வில் பி இந்த வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் சம்மர்ஸில் பார்த்திங்கன்னா வந்து கூல் இந்த விண்டர்ஸில் வந்து கூல் ஆகும் வந்து இருக்கும். ஸோ ஆனுவல் ரெயின்ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1000 இருந்து 2000 மில்லிமீட்டர் வரைக்குமே வந்து இந்த ரெயின்ஃபால் வந்து வரும். ஸோ இட்ஸ் ஆல்சோ த ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட், மான்சூன் ஃபாரஸ்ட் அண்ட் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹிமாலயன் ரீஜியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன் இந்தியா இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த டெம்பரேட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இதில் வந்து ட்ரீஸ் லைக் ஓக், மேபிள், பீச் அண்ட் ரோடோடென்ட்ரான் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் வந்து இட்ஸ் வில் பி ப்ரெசன்ட் த ஹிமாலயன் ரீஜன். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வேர்ல்டு வைட் இன்க்ளூடிங் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். So Amazon rainforest in South Africa and Bialosia forest in Europe. ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ இன்றைக்கி இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் வந்து என்னென்ன டெசிடியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் பார்த்துருக்குறோம். ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸில் வந்து இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் எப்படி இருந்துச்சு, ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டோட இது என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷனில் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸு ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் இருந்தால் அந்த டாபிக்ஸும் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டும் இந்த கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து we will continue on the next this class we can continue on the next class. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து என்ன, ஸோ மாய்ஸ்ட் டெசிடியஸ்னால் என்ன, ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னால் என்ன, அதோடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எங்கெங்கே எல்லாம் இருக்குது, என்னென்ன ரீஜியனில் இருக்குது, அதுக்கப்புறம் பிளான்ட்டுடைய ஸ்பீசியஸ் வந்து எங்கெங்கே ஃபவுண்ட் ஆகிருக்குது, அனிமல் ஸ்பீசியஸ் வந்து எங்கெங்கே ஃபவுண்ட் ஆகிருக்குது, ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னால் என்ன, அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, ரீஜியன் என்ன, எங்கெங்கே ட்ரீஸ் வந்து எப்படி ஃபவுண்ட் ஆகிருக்குது, அனிமல் ஸ்பீசிஸ் வந்து எங்கெங்கே இருக்குது, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டாக வந்து டிஃப்ரென்ஸ் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னால் என்ன, ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னால் என்ன, அந்த டிஃப்ரென்ஷியேட் எல்லாமே வந்து we will discuss on the next class. So I hope you understand about this video. You can study well. We will meet on the next class. We will continue this video on the next class. So in the deciduous forest உடைய ஒரு சப் டாபிக் அப்படிங்கிறது இந்த டைப்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டை வந்து we will discuss on the next class. ஸோ இது வந்து இன்னும் டைப்ஸ் டிஃப்ரென்ஷியேட்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ we will continue this video on the next class. Thank you.